Hello friends, welcome to Stylo's Kitchen. இன்னைக்கு நம்ம Stylo's Kitchenல ரொம்பவே சூப்பரா mozzarella cheese prepare பண்ணியிருக்கோம். ரொம்ப அருமையா வந்திருக்குது. கூடவே இந்த சீஸ் பண்ண பிறகு மீதம் இருக்கிற பால்ல எப்படி பன்னீர் செய்யலாம்னு நான் செஞ்சு காமிச்சிருக்கிறேன். ரொம்பவே பன்னீரும் சூப்பராவே வந்திருக்குது. பாருங்க எவ்வளவு அழகா வந்திருக்குன்னு. சோ இந்த வீடியோவை நீங்க மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல ஒரு பெல் சிம்பல் வரும், அதை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க கிச்சனுக்கு இந்த சூப்பரான mozzarella சீஸும் கூடவே மீதம் இருக்க பால்ல பன்னீரும் எப்படி பண்ணலாம்னு பாத்துறலாம். mozzarella சீஸ் பண்றதுக்கு நான் இன்னைக்கு 1.5 லிட்டர் பால் எடுத்துர்க்கேன். இது பாத்தீங்கன்னாக்க இந்த சொம்பல ஊத்தி நான் ஒரு 2 மணி நேரத்துக்கு மேல ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்தேன். அந்த பால் பாருங்க க்ரீமியா மேல வந்துட்டு அப்படியே ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி இருக்கிற பால் தான் நம்ம சீஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். அந்த சீஸ் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே ஸ்ட்ரெச்சியாக ஒரு நீட்சி தன்மையோடு அப்படி நம்ம பீஸாலாம் சாப்பிடும்போது கடிச்சு சாப்பிடும்போது அப்படி இழுத்துட்டு வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சூப்பராக கிடைக்கும். இந்த மாதிரி பால் தான் நல்லது. ஸோ அதுக்காக தான் சொன்னேன் ஃபுல் க்ரீம் மில்க் நம்ம யூஸ் பண்ணலாம். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த பாலை இந்த அகலமான பாத்திரத்தில் ஊற்றி ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு இந்த பாலை லேசாக கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இது பார்த்தீங்கன்னாக்க சீஸ் பண்ணுறதுக்கு இந்த பால் கொதிக்க விடக்கூடாது. கொதிச்சிருச்சு அப்படின்னாக்க அதிலேருந்து நமக்கு சீஸ் கிடைக்காது, பன்னீர் தான் கிடைக்கும். ஸோ நமக்கு சீஸ் பண்ணுறதுக்கு அந்த கை பொறுக்கிற சூடுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பதத்துக்கு மட்டும், அந்த ஹீட்டுக்கு மட்டும் நம்ம இந்த பாலை சூடு பண்ணிக்கலாம். ரொம்ப வார்மாக தான் இருக்கணும், நல்லா கொதிக்கவே விடக்கூடாது. கண்டிப்பாக மெதுவாக கலந்து விட்டுட்டுருக்கலாம். அந்தளவுக்கு சூடு ஆயிடுச்சு அப்படின்ன பிறகு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நாம் வந்துட்டு வினிகர் சேர்த்து சீஸ் பண்ணிடலாம். பால் இப்போ நம்ம கை விட்டு பார்க்கலாம். கை பொறுக்கிற சூடுக்கு வந்திருக்குது. இதுதான் சரியான நேரமாக இருக்கும். இப்போது நான் 1 ஸ்பூன் வினிகரை மெதுவாக இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி லேசாக கலந்து விடலாம். அப்படியே கலந்து விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னாக்க கொஞ்சம் நேரத்தில் அப்படியே பால் தெரிய ஆரம்பிக்கும். இப்போவே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இன்னொரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் வினிகர். இது மாதிரி ரொம்ப ஸ்லோவாக நம்ம கலந்து விடணும். பாருங்கள் வினிகர் சேர்த்தோன்னே பால் லேசாக தெரிய ஆரம்பிக்குது. நாம் இன்னொரு ஸ்பூன் வினிகர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா அப்படி ஸ்லோவாக கலந்து விடலாம். இப்போது ஒரு மூடி போட்டு மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் இதை ரெஸ்ட்டில் விட்டுடலாம். அதன் பிறகு நம்ம எடுத்து செய்யலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு இது வச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம் நாம் என்ன மாதிரி வந்திருக்குன்ட்டுன்னு. பாருங்கள் ரொம்பவே சூப்பராக செட் ஆகிருக்கு, வந்துருக்கு. அப்படியே ஒரு மாவு மாதிரி திரண்டு வந்திருக்கு பாருங்கள். இப்போது நான் அந்த ஸ்டவ்வில் வந்துட்டு ஒரு சுடு தண்ணி வச்சுருக்கிறேன். இந்த சுடு தண்ணி நல்ல சூடான தண்ணி இது. இதை எடுத்து அப்படியே இந்த சுடு தண்ணியில் போட்டுக்கலாம்.
இப்போ இந்த பாலை என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, இன்னும் கொஞ்சம் நல்லா சுட வச்சு பால் கொதிக்க விட்டு இன்னும் கொஞ்சம் வினிகர் ஆட் பண்ணோம்னாக்க நம்ம பனீர் செஞ்சிடலாம். இது ஒரு சைடில் இருக்கட்டும். இப்போது நம்ம எடுத்து வச்ச இந்த சீஸை சுடுதண்ணியில் போட்டிருக்கிறேன். இது கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா அமுக்கி விட்டு இது பண்ணலாம். அதன் பிறகு கோல்டு வாட்டரில் போட்டுக்கலாம். இந்த பாத்திரத்தில் கோல்டு வாட்டர் வச்சுருக்கிறேன். இது கொஞ்சம் சூடாக தான் இருக்கும். சுடுதண்ணியில் கை வைக்க முடியல, ரொம்ப சூடாக இருக்குது. நம்ம சீஸை வந்துட்டு இது மாதிரி கொஞ்சம் லேசாக கரண்டிலேயே அமுத்தி விட்டுக்கலாம். இந்த மாதிரி அப்படின்னாக்க தான் சீஸ் வந்துட்டு நமக்கு லாங் ஸ்ட்ரெச்சியாக கிடைக்கும். இப்போது நான் இதை கோல்டு வாட்டரில் போட்டுக்கிறேன். நல்லா இது மாதிரி அழுத்தி அழுத்தி விடணும். உள்ளே இருக்கிற அந்த எக்ஸஸ் வாட்டர்லாம் நமக்கு வெளியில் வந்துடணும். நல்லா இருக்க பிழிஞ்சிட்டு இந்த மாதிரி நம்ம செஞ்சோம் அப்படின்னாக்க தான் நமக்கு அந்த சீஸ் வந்துட்டு மோசரல்லா சீஸ் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெச்சியாக சூப்பராக கிடைக்கும். இப்போ திரும்பவும் சுடுதண்ணியில் போட்டுக்கலாம். இப்போ ஓரளவுக்கு தண்ணி ஆறிடுச்சு. இப்போ இன்னொரு தடவை கோல்டு வாட்டரில் இதை போட்டுக்கலாம். போட்டு நல்லா அப்படி பிசைஞ்சு விடணும், அழுத்தி விடணும். இது மாதிரி ஒரு 2 தடவை இல்லை 3 தடவை செஞ்சோம் அப்படின்னாக்கா போதுமானதாக இருக்கும். இப்போ பாருங்கள் சீஸ் வந்துட்டு எப்படி இருக்குன்ட்டுன்னு. இப்போ இழுத்துட்டு வருது. இந்த மாதிரி தான் இருக்கணும். தண்ணி சுத்தமாக இல்லாமல் பிழிஞ்சிட்டு இன்னொரு தடவை ஹாட் வாட்டரில் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த அளவு செஞ்சால் போதும். தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஓரளவுக்கு ஷேப் பண்ணிக்கலாம். இப்போது இது மாதிரி ஒரு பாலித்தீன் பேப்பரில் வச்சு நான் ரேப் பண்ணிக்கிறேன். இதை ஒரு 2 மணி நேரத்துக்கு ஃப்ரீசரில் வச்சு எடுத்தாக்க நமக்கு சூப்பரான மோசரல்லா சீஸ் ரெடி ஆகிடும். பாருங்கள், நாம் சீஸ் எடுத்த பிறகு பால் இருந்தது இல்லையா, அதில் பன்னீர் செய்யலான்னு சொல்லியிருந்தேன். நான் என்ன பண்ணேன்னாக்க அடுப்பில் வச்சுட்டு நல்லா சூடு பண்ணிவிட்டு இன்னும் ஒரு ஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணேன். பால் பாருங்கள்
இன்னும் நல்லா தெரிஞ்சு நமக்கு பன்னீர் கிடச்சிருச்சு. இதை அப்படியே ஒரு வெள்ளை துணியில் வடித்து எடுத்துக்கலாம். இது மாதிரி ஒரு பாத்திரத்தில் நான் வந்துட்டு ஒரு வெள்ளை துணி போட்டுக்கிறேன். போட்டுட்டு இதை எடுத்து அப்படியே இதில் ஊற்றிக்கலாம். எவ்வளோ பன்னீர் வந்திருக்குது பாருங்கள். இவ்வளவும் நம்ம கடையில் வாங்கணுன்னாக்கா எவ்வளோ செலவாகும். அந்த காசில் பாதி அளவுக்கு கூட நம்ம பால் வாங்கலை. தண்ணி ரொம்ப சூடாக இருக்குது பால். இப்போதைக்கு தொட்டு புளிய முடியாது, கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இந்த பாத்திரத்தில் ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சுக்கலாம். அந்த மாதிரி வச்சுட்டு இதை அப்படியே வச்சு நல்லா பிழிஞ்சு எடுத்துடலாம். எக்ஸஸ் வாட்டர் எதுவுமே இருக்கக்கூடாது. நல்ல வாட்டர்லாம் நல்லா ட்ரைன் பண்ணிடணும். தண்ணி எல்லாத்தையுமே நல்லா புழிஞ்சு எடுத்துட்டோம். புழிஞ்சு எடுத்த பிறகு இந்த துணி இந்த மாதிரி லூஸ் பண்ணிவிட்டு லைட்டாக ஷேப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு இது மாதிரி ஒரு பாத்திரத்துக்குள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு வெயிட்டான கல்லோ இல்லை வேறு எந்த ஒரு பொருளோ இது மேலே வச்சிடலாம். அப்போ தான் பன்னீர் வந்துட்டு நமக்கு சூப்பராக செட் ஆகும். இது வந்துட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்படியே இருக்கட்டும். அதன் பிறகு நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்மளுடைய மோசரல்லா சீஸ் வந்துட்டு எவ்வளோ சூப்பராக வந்திருக்குதுன்ட்டுன்னு. இப்போ நாம் இதை ஸ்லைஸ் போட்டுக்கலாம். ரொம்பவே அருமையாக வந்திருக்குது பாருங்கள். நம்மளுடைய மோசரல்லா சீஸ் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். கூடவே நம்ம சீஸ் பண்ண பிறகு அந்த மீதம் இருந்த பாலில் பன்னீர் ரெடி பண்ணோம் இல்லையா, நம்ம பன்னீரும் சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்கள். எவ்வளோ பன்னீர் கிடச்சிருக்கு பாருங்கள். இதை நாம் வந்துட்டு இப்போ ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்மளுடைய மோசரல்லா சீஸ் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கூடவே நம்ம சீஸ் எடுத்துகிட்டு மீதம் இருந்த பாலில் பன்னீர் எப்படி செய்கிறதுன்ட்டுன்னு பார்த்துருக்கோம். ரொம்பவே சூப்பராக வந்திருக்குது பன்னீருமே. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்ட்டுன்னு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் வரும், அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு என்னுடைய நன்றிகள். நான் இன்னொரு நல்ல ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் ஸ்டைலோ. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹெல்த்தியாக சாப்பிடலாம், ஹாப்பியாக வாழலாம்.